ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய சண்டே ஃபுல் டே வீலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ மார்னிங் ஏஞ்சோடனே நான் இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, நான் எப்பயுமே யூஷுவலாக பண்ணுறது தான். ஒரு சின்ன பேப்பரில் வந்து இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் வந்து நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம அந்த வேலையை மறக்காமல் செய்வோம். அதே மாதிரி அந்த டைமில் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன ஒர்க்கெல்லாம் முடிக்கணுமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த சைடு எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு யூஸ் பண்ணாத டைரியிலேருந்து எடுத்த பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து ரஃப்பாக நம்ம அந்தந்த டைமில் என்னென்ன ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சும்மா ரஃபாக எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு டைமுக்கு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இது கொஞ்சமாவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேப்பரை வந்து நான் எங்கே வச்சுருப்பேன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு மேக்னெட் யூஸ் பண்ணி இதை வச்சுருப்பேன். இது நேற்று போட்ட லிஸ்ட் இது. ஸோ இன்னைக்கு வந்து சண்டே, நாளைக்கு ஸ்கூல் ரியோப்பன் ஆகுது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன்சியாக டெய்லி பிளானர் அந்த மாதிரி வாங்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. நம்ம ரஃப்பாக இந்த மாதிரி பேப்பர்லேயே போட்டு வச்சுக்கலாம். ஸோ மார்னிங் என்னோடய ஃபர்ஸ்ட் வேலை இப்போ வந்து ஒரு வாக் போகிறது தான். ஒரு 3 ரவுண்ட்ஸ் கீழே பக்கத்தில் பிளாக் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வந்து ஒரு 3 to 4 ரவுண்ட் போயிட்டு அப்படியே நேராக மார்க்கெட் போயிடுவேன். இங்கே வந்து ஜிம்முமே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் இங்கே. இப்போ இந்த ஃபுல்லாக ஒரு 3 ரவுண்டு போனோன்னா கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். போயிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் அந்த ரோட் கிராஸ் பண்ணி அந்த சைட் போனால் மார்க்கெட் இருக்குது. போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷு, ப்ரான் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் லெமன் டீ என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் டிஃபன்லாம் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆமை வளர்க்குறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சைனீஸ் வீடு இருக்குது. அவங்க வந்து வீட்டு வாசலில் ஆமை வளர்ப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. என் பொண்ணு வந்து எனக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என் பசங்களோட ஃபேவரட் சாக்லேட் ஃபட்ஜ் கேக். இது வந்து சூப்பராக இருக்கும். மேலே டாப்லேயும் மிடில்லையும் வந்து அந்த சாக்லேட் ஃபட்ஜு அந்த இது க்ரீம் இருக்கும். பட் இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், வெளியில் வைக்க முடியாது. ஆனால் சரி சாஃப்டாக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக எல்லாம் ஊற வச்சுட்டேன். ஸோ இன்னும் ஒரு லன்ச் ரெடி பண்ணும் போது அந்த டைமில் வந்து இதுவும் சைட் பை சைடு அரைச்சிடலாம். ஸோ இதுக்காக தனியாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த ப்ரான் அண்ட் ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அது லன்ச் டைமில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மேரினேஷன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், கொஞ்சம் வினிகர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா, நம்ம என்ன பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து நான் பிரியா பிராண்டோட பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் உப்பு போட்டு இது ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பொட்டேட்டோ பூரி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக இருந்தால் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மெலிசாக திருவுற இது வச்சு நல்லா திருவணும், சீவணும். ரொம்ப கட்டி கட்டியாக விழாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி விழுந்ததுன்னா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் பூரி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக போட முடியும். எண்ணெயில் போட்டாலும் அப்போ தான் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக விழுந்துச்சுன்னா
பூரி நல்லா உப்பி வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். ஓமம் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. அப்புறம் ரவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நல்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணி தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் நல்லா ஃபுல்லா பசிஞ்சிடணும். ஏன்னா உருளைக்கிழங்குலேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால நல்லா பசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சு பிசையணும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா தண்ணி அதிகமா போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் பிசையணும். ஸோ இதை பசைஞ்சு வந்து ஒரு 1/2 an hour ஆகுது நம்ம மூடி ஊற வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாம்பே சட்னி பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 1, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து இப்ப கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கணும். ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு சேர்க்கிறேன்னா 1/2 கப் அளவுக்கு இப்ப சேர்த்திருக்கேன். நம்ம வந்து எப்படியும் இது வந்து ஊத்தி கொதிக்க வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்துற மாதிரி தான் வரும். ஸோ அதனால இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல வந்து கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் மறுபடியும். இந்த பாம்பே சட்னி வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து நல்ல தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டா பண்ணிடலாம். அது வந்து இப்ப கரைச்சி வச்ச கடலை மாவையும் அதுல சேர்த்துட்டு இப்போ சேர்த்த உடனே என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கைவிடாம. உப்பு தேவையான அளவு சேர்க்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கொஞ்ச நேரத்திலேயே கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த கடலை மாவு பச்சை வாடை போய் நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு கொதிக்க விடணும். ஸோ ஃப்ளேம் வந்து எப்பயுமே லோல தான் வச்சுக்கணும் இது. ஸோ இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பூரி போடுறேன். நம்ம நார்மலா போடுற பூரி மாதிரி தான் இதுவும் போடணும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரொம்ப அழுத்தாம போடணும். ஏன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுக்கு. ஸோ குவிக்கா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், எப்பயும் நார்மல் பூரி, இட்லி அப்படின்னு இல்லாம இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம பூரி சுட்டோன்னா நம்மளுக்கு சாஃப்டான பூரி கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவா வச்சு ஃப்ளேம் ஸ்லோவா வச்சு சுட்டோன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியான பூரி கிடைக்கும். பாருங்க, நல்ல பூரி நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து பாம்பே சட்னியோட சூப்பராக இருக்கும். நம்ம ஈவன் சட்னி இல்லாமல் கூட இது சாப்பிடலாம். ஏன்னா இதில் தான் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ
பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நான் வந்து என் பொண்ணோட ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், ஷூஸ் எல்லாம் இங்க வந்து சோப் பவுடர் போட்டு ஊற வச்சிருக்கேன். ஏன்னா இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறினாதான் நம்மளுக்கு அழுக்கு போகும். இல்லைன்னா என்ன ப்ரஷ் போட்டாலும் அந்த அழுக்கு போவே போகாது. ஸோ கொஞ்ச நேரம் இது லஞ்சுக்கு அப்புறம் அது வாஷ் பண்ணுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ முடிக்க சொல்லியிருக்கேன் என் பொண்ணு. ஸோ நான் கூடவே உட்காந்து கொஞ்சம் இந்த யூனிஃபார்ம் ஷார்ட்ஸு, என் பையனோட ஷார்ட்ஸு, பொண்ணோட ஷார்ட்ஸ்லாம் இந்த ஹூக்கு எல்லாம் விழுந்துருச்சு. ஸோ அதை கஷ்டப்பட்டு தேடினேன். இந்த ஹூக்கு கிடைச்சிது, நல்ல வேலை. அதை வந்து இப்போ எல்லாத்தையும் தச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியும் இருக்குது, அதையும் வந்து சைட் பை சைடு மடிச்சு வச்சிருவேன். ஸோ அவளுக்கு வந்து நான் கூடவே இருக்கணும் படிக்கும் போது, அப்பதான் அவளும் வந்து ஒழுங்கா பண்ணுவா. ஸோ அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ லஞ்ச் ரெடி பண்ண வந்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சைட் பை சைடு நான் கிரைண்டர் போட போகிறேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக. இப்போ பிரியாணிக்கு வந்து நான் இது ஷூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, நல்லா கொதிச்ச பிறகு இதில் வந்து புதினா, ஹோல் கரம் மசாலா, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க பிரியாணி அரிசியும் இதில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருவேன். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுலயே வந்து கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிக்க போறேன். ஸோ இதில் வந்து நான் டைரெக்டாக ரைஸ் போட்டு குக் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ப்ரான் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால இந்த மாதிரி தனித்தனியாக தான் செய்யணும். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ அரிசி வந்து நல்லா ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சு வச்சிடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கணும், அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா ப்ரானில் வந்து நம்ம தயிர் போட்டிருக்கோம். இப்போ மேரினேட் பண்ண ப்ரானையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஏன்னா வந்து ப்ரான் வந்து சீக்கிரம் வெந்துரும்ன்றதுனால இது ஹாஃப் குக் ஆற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ பிரியாணி மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்றேன். இதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு புதினா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க புதினாவையும் இதுல சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதுல இருக்கிற கிரேவி, ப்ரான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன் நான். ஏன்னா இதுல தான் இப்போ பிரியாணி வந்து தம் போட போறேன். ஸோ நான் அதனால அதுல இருக்கிற ப்ரான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் கிரேவி இருக்கு, அது மேல வந்து இந்த ஹாஃப் குக் பண்ணி வச்சிருக்க ரைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாதி அளவு அரிசி சாதம் எடுத்து இதுல ஸ்ப்ரெட் பண்றேன். இப்போ அதுக்கப்புறம் அது மேல வந்து நான் எடுத்து வச்சிருக்க இந்த கிரேவியையும் போட்டிருக்கேன், நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து மீதம் இருக்கிற அரிசியை வந்து இதுக்கு மேல நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு மேல வந்து இன்னும் கொஞ்சம் புதினா வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்க புதினாவையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா அது மேல அப்படியே தூவிட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி அதுல ஊத்தி மூடி வச்சுட்டு தம் போட்டுடணும். இது வந்து ஒரு லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் அப்படியே இது ஸ்டவ்ல இருந்தா இது வந்து ரெடி ஆயிடும். சைட் பை சைடு வந்து நான் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ
ஸோ இப்போ சூப்பராக வந்து வஞ்சர மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ மாவு வந்து உளுந்து அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு அரிசி போட்டுருவேன். ஸோ இந்த வேலையும் சைட் பை சைட் முடிஞ்சிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ப்ரான் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ப்ரான் வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். டைரெக்டாக ரைஸ் போட்டு குக் பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு ப்ரான் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ லன்ச் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சர மீன் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் சாலட், ரைத்தா, அதுக்கப்புறம் ப்ரான் பிரியாணி. ஸோ சூப்பராக லன்ச் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஊற வச்ச கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஊற வச்ச பேகு, ஷூ இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வெளியில் காய வச்சுட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆக போகுது. நான் என்னென்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கேன்னு இப்போது செக் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கம்பல்சரியாக முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இட்லி பொடி மட்டும் பண்ணலை. அப்புறம் கிட்ஸ் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சேன், அது பண்ண முடியல. என் பையனுக்கு வந்து ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸ்கூல் ஷூ அண்ட் இன்னொரு கேஷுவல் வேர் ஷூ. அது ரெண்டும் இப்போ வாங்கிறதுக்காக வெளியில் போயிட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் உள்ள மாலுக்கு வந்திருக்கோம். இப்போது ரொம்ப கூட்டம், சண்டேன்றதுனால கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. என்னால் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவுமே மேக்கப் செக்ஷன் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ ஈவினிங் டைம்ன்றதுனால காஃபி ஷாப் போனோம். அப்புறம் என் பசங்க வந்து கொஞ்சம் அவங்க 2 பேருக்கும் அந்த காஃபி ஷாப்லேயே ஒரு பேக்கரி இருக்கு, அங்கே வந்து பிரெட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினாங்க அவங்க 2 பேருக்கும். ஸோ காஃபி குடிச்சிட்டு ஷூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு வாட்ச் ஷாப்பில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டோர் வைடு 10% அண்ட் அந்த வாட்ச் ஃபாசில் என்னோட ஃபேவரட் பிராண்ட். அது அந்த பிராண்ட் வந்து 15% ஆஃப் போட்டிருந்தாங்க சேல். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 25% சேல் இருந்தது. ஸோ நாங்கள் சும்மா அப்படியே பார்க்கலான்னு பார்த்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு ஒரு வாட்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் சர்ப்ரைஸாக. ஸோ நான் வந்து ஸ்டீல் டைப் தான் பார்த்தேன், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி கோல்டு அண்ட் ரோஸ் கோல்டு மெட்டீரியல் இருந்துச்சு. நான் அதனால் ஸ்டீல் டைப் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஃபாசில் பிராண்டோட ஹேண்ட்பேக்ஸும் நல்லா இருந்தது, டிசைன் எல்லாமே, அதுவும் சேல் இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த 2 டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஸ்டோன்லாம் வச்சு இருந்தது, இன்னொன்று வந்து ஸ்டோன் இல்லாமல் கொஞ்சம் பிளெயினாக அந்த மாதிரி செயின் டைப்பில் அந்த மாதிரி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஸ்டோன் டைப் வந்து இப்போ ஆல்ரெடி நான் கரண்ட்லி யூஸ் பண்ணுற வாட்சும் ஸ்டோன் டைப் தான். ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்ட் வந்து. ஸோ இதுவும் அந்த டைப், அந்த ஸ்டோன் வச்சதும் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிளெயின் டைப்பாக எடுத்தோம். ரோஸ் கோல்டு அண்ட் அந்த சில்வர்
2 மிக்ஸ்டான மெட்டீரியல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து என் பையனுக்கு ஷூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஹேண்ட்பேக் கலெக்ஷன், பர்ஸ் கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் அப்புறமா இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஹேண்ட்பேக் அண்ட் வாலெட் இதெல்லாம் போடுறேன். இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப எடுக்க முடியல. ஸோ என் பையனுக்கு ஷூ பார்க்கலாம். ஸ்கூல் ஷூ அண்டு நார்மல் வேர் ஷூ ரெண்டுமே அவனுக்கு இல்லை. ரெண்டுமே ஏன்னா வளர பையங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வந்து ஷூலாம் பத்தாம போயிடுது. ஸோ அது பார்க்கலான்னு வந்தோம். இந்த டிசைன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர், இந்த டிசைன். ஸ்கூல் ஷூ வந்து ஒயிட் ஷூ தான். ஸோ இப்போ நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாட்ச் வாங்கினது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேஸ் வந்து யூஸ்வலாக ஒரு லெதர் டைப் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டின் மெட்டீரியல்ல இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து வாரண்டி வந்து 2 years வாரண்டி, இன்டர்நேஷ்னல் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியா போனாலும் அங்கேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதாக கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், பட் போட்டால் கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருக்கும். வந்து இந்த செயின் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிட்டாச் பண்ணலாம். இது பின்னெல்லாம் கடையில் கொடுத்து பின்னெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எத்தனை கனெக்ஷன் வேணாமோ நம்ம வந்து நம்மளே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செல்ஃப் டிட்டாச் இது. ஸோ ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு எத்தனை இது வேணுமோ அதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வாட்சில் வந்து 2 நானே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா திருப்பி நம்மளே போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.